வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெம்ப்ளேட் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாரின்னு நான் போட்டிருப்பேன். அது ஏன் சாரி நான் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நான் எங்க காலேஜ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்லி என் காலேஜோட கோர்ஸ், அதை பத்தி டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். இப்போ நான் பேசும்போது மேலே ஐ ஐக்கான் வரும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வரும். அதில் நீங்க போய் பாருங்க. அந்த வீடியோ 1K வியூஸ் போயிருந்திருக்குது. 1000 பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஷேர் பண்ணவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும். அந்த வீடியோல வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன், காலேஜ்லயே கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் 1 மந்த். அது இந்த டைம் வந்து காலேஜ்ல கோச்சிங் கொடுக்கல. அது ஏன் என்ன இதுன்ட்டு தெரியல எனக்கு டீட்டெயில் சரியா. யூனிவர்சிட்டில இருந்து இந்த வாட்டி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த டைம் மட்டும், அதாவது இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து காலேஜ்ல கோச்சிங் வைக்கல. அதனால கோச்சிங் வந்து காலேஜ்ல கொடுக்க மாட்டாங்க. அதை நான் சொல்லிக்கிறேன். அந்த வீடியோல நான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் காலேஜ்ல கோச்சிங். இந்த வாட்டி தான் கொடுக்கல காலேஜ்ல, அதனாலதான் சாரி நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னன்னா, காலேஜ்ல கொடுக்கல ஓகே, வேற எங்கேயும் கோச்சிங் கொடுக்க மாட்டாங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காலேஜ்ல கொடுக்கல, மத்தபடி பிரைவேட்டா தனியா ஒரு சார் எங்க காலேஜ்லயே படிச்சு முடிச்சவர் வந்து இப்ப வந்து தனியா வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவரும் ஃப்ரீ கோச்சிங் தான். அவரோட டீட்டெயில், அதான் அவரும் ஃப்ரீ கோச்சிங் தான் கொடுக்குறாரு. அவரோட டீட்டெயில் வந்து இப்ப நான் டிஸ்பிளேல நான் கொடுக்குறேன். அந்த இதை பாத்துக்கோங்க. அதுல அவரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அவர் பேர் சிவபாலன் சார். அவர் பேர் சிவபாலன். அவரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட போன் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா எப்ப வரணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மெட்டீரியல்லாம் வாங்கணும்ட்டு நீங்க அவர்கிட்ட கேட்டு அப்படியே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1ஆம் தேதியில இருந்து, அதாவது இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது திங்கக்கிழமையில இருந்து கிளாஸ் நீங்க போற மாதிரி இருக்கும். இன்னைக்கே நீங்க அவர்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா அவர் டீட்டெயிலாம் சொல்லிடுவாரு. அவர் வந்து பிரைவேட்டா கோச்சிங் வந்து நடத்துறாரு. ஃப்ரீ கோச்சிங் தான். அவர்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அந்த இது வந்து நான் இப்ப டிஸ்பிளேல நான் ஃபுல்லும் கொடுத்துறேன். நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசிக்க வேண்டியதான். ஒரு 20 டேஸ் கிட்ட நடக்கும் கோச்சிங். அதில் நீங்க ஃபுல்லும் போனீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க வந்து என்ட்ரன்ஸ் வந்து நல்லா இதா எழுதலாம். இப்ப வந்து நான் இதுல வந்து அந்த வீடியோல நான் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கீழே. அதை வந்து நான் இப்ப வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நான் வந்து அப்படியே ஆன்சர் நான் பண்ணிட்டு வரேன். கோச்சிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும் கேட்டிருந்தீங்க, அது நான் சொல்லிட்டேன். இப்ப அதான் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கோச்சிங் ஸ்டார்ட் ஆகாது, அதாவது காலேஜ்லயே கோச்சிங் வைக்கல, மத்தபடி பிரைவேட்டா ஒரு சார் வச்சு நடத்துறாரு. அது வந்து நான் வந்து இப்பயும் நான் டிஸ்பிளேல காமிச்சிடறேன், பாத்துக்கோங்க. அவரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவர் கோச்சிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. திங்கக்கிழமையில இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கோச்சிங் பத்தி ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் செகண்ட். மொத்தம் 3 ஸ்டேஜ் இருப்பாங்க. போர்ட்ரேட் ஆளை வச்சு வரைகிறது, ஆளை உட்கார வச்சு சுத்தி இருக்கணும். நம்ம அவங்கள வந்து அப்படியே நம்ம பேப்பர்ல வந்து பார்த்து வரையணும். அதுக்கு எப்படி எப்படிலாம் வரையணும்ன்ற ஸ்டெப் வந்து கோச்சிங் அவர் சொல்லி கொடுத்துருவாரு. மற்றபடி வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணணும். அதாவது வாட்டர் கலர் மீடியத்துல நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பா வில்லேஜ் சீனு இல்ல நேச்சர் சீன்ஸ் ஏதாச்சும் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கும் அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாரு. அதே மாதிரி தியரி, அதாவது தியரி வந்து 50 மார்க்குக்கு வைப்பாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். அந்த வீடியோல சொல்லியிருந்தா மறுபடியும் நான் சொல்றேன். தியரி வந்து இப்ப வந்து 2 ரெட் கலர் ப்ளூ கலர் சேர்த்தா என்ன கலர் வரும், அப்புறம் லினோவா டாவின்சி யாரு அப்படின்ற 2-3 இது பெயிண்டிங் சம்பந்தமா அப்படி கேட்பாங்க. அப்புறம் சென்னையில அந்த மெரினா பீச் கிட்ட ஒரு சிலை இருக்கும்ல, அப்படி அந்த சிலை பேர் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் கேட்பாங்க. அடுத்தது அட்மிஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அட்மிஷன் வந்து கோச்சிங் இப்ப வந்து ஸ்டார்ட் ஆகுது. கோச்சிங் ஒரு 20 நாள் நடக்கும். 20 நாள் நடந்ததுக்கு அப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் முடிஞ்சு ஒரு 2 டேஸ்ல வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 60 ரேங்குக்கு கும்பகோணத்துல வந்து போடுவாங்கன்னு ஒரு கெஸ்ஸா நான் சொல்றேன். சென்னையில வந்து 110 ரேங்குக்கு ஆள் எடுப்பாங்க. அந்த ரேங்க் வைஸா யார் யார் எந்த ரேங்க்ல வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்மிஷன் அப்பதான் போடுவாங்க. இப்போ கோச்சிங் நடக்கும். 20 டேஸ்க்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ்க்கு அடுத்த 2 டேஸ்க்கு அப்புறம் தான் அட்மிஷன் நடக்கும். கேஸ்ட் பேசிக்ஸ்ல தான் அதுவும் வரும், எல்லா காலேஜ்லயும் இருக்கிற மாதிரி. ஆல்ரெடி நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், என்னால ஜாயின் பண்ண முடியுமான்னு 2-3 பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த இதுல பேச்சுலர் டிகிரி நீங்க பண்ணலாம். 24 ஏஜ் அலோடு இருக்குது. நீங்க வந்து இந்த டிகிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம். இது நீங்க 12th ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா பாஸ் இந்த இதை படிக்க முடியாது. 12th பாஸ் இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஈடான ITI அந்த மாதிரி ஏதாச்சும் முடிச்சிருந்தா மட்டும் தான் இதுல வந்து எலிஜிபிள் படிக்கிறதுக்கு. கேம்பஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன், கேம்பஸ் இருக்குது. ஃபைனல் இயர்ல வந்து கேம்பஸ் உங்களுக்கு வருவாங்க. என்ட்ரன்ஸ் டீச் பண்றது பிளேஸ், அதான் என்ட்ரன்ஸ் எங்க டீச் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. காலேஜ்லயே இல்ல வெளியே வந்துட்டு. காலேஜ்ல இந்த வாட்டி சொல்லி தராதனால தனியா பிரைவேட்ல சார் வச்சு நடத்துறாரு. அந்த கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கீழே நான் வந்து சிவபாலன் சார் போட்டு அவங்க நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவரை வந்து எங்க வரணும்னு சொல்லிடுவாரு. அடுத்தது வந்து BFA 6 டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க. பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல வந்து நான் மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தேன். பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் டிசைன், செராமிக் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், பிரிண்ட் மேக்கிங்ட்டு மொத்தம் 6 டிசைன் நான் சொல்லியிருந்தேன். இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நம்மளா எடுக்க முடியாது. ஏன்னா ரேங்க் வைஸா வரும்போது ஒவ்வொரு சீட் வந்து காலி ஆயிட்டே வரும்.
ஒரு 20 ரேங்குக்குள்ள வந்து நீங்க வந்து டாப் ரேங்க்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வேக்கண்டா இருக்கும். நீங்க எதுனாலுமே எடுத்துக்கலாம் சூஸ் பண்ணி. மேக்ஸிமம் பெயிண்டிங்கும் விஷுவல் கம்யூனிகேஷன் தான் சீக்கிரம் முடியும். சில இதுல வந்து அதாவது கும்பகோணத்து காலேஜ்ல பெயிண்டிங்கும் ஸ்கல்ச்சரும் சீக்கிரம் முடிஞ்சிடும். சென்னையில வந்து பெயிண்டிங் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிடும், அப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் செகண்டா முடிஞ்சிடும். அதனால உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டாப் ரேங்க்ல வந்தா மட்டும் தான் உங்களால எடுக்க முடியும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அது வந்து டீச்சிங் லைன் அதிகபட்சம் நம்மளுக்கு டிராயிங் டீச்சர் அப்புறம் டிராயிங் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் அதிகபட்சம் வேக்கன்ட் இருக்கும். அதனால அது எதுவும் பயப்பட தேவையில்ல. அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் டீச்சர் இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கு. காலேஜ் ஃபுல் டைமான்னு கேட்டிருக்காங்க. காலேஜ் ஃபுல் டைம் தான். காலைல 9:30 இருந்து ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் அதாவது ஈவினிங் வந்து கட் ஆஃப் 3:45 அந்த டயத்துல வந்து முடிச்சிரும் காலேஜ். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போனா கரெக்டா ஜூன் 20, அதாவது இந்த மாசம் 20ஆம் தேதிக்குள்ள அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் வாங்கிக்கோங்க. அப்படி யாராச்சும் இன்னும் அப்ளிகேஷன் வாங்கலன்னா காலேஜ் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நான் போட்டிருக்க வீடியோ வந்து மேல ஐஐ காண்டிருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வரும். அந்த வீடியோல நான் ஃபுல் டீடைல் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோல வந்து காலேஜோட நம்பரும் கொடுத்துருக்கேன். அந்த இதுல நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து அந்த வீடியோல தப்பா சொல்லிட்டனால அந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டும். சீக்கிரம் அப்ளிகேஷன் முடிய போகுது. அதனால ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. இந்த டிராயிங் சம்பந்தமா யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியமா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.